Hi friends, நீங்கள் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி உருவாக்கணுன்ற ஐடியாஸ் நம்ம பெரியவசாக போட்டிருப்போம். பட் அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு அட்வான்ஸான மெத்தடில் நம்ம எப்படி நம்ம ஃபேஸ்லெஸ் இல்லாமல் வீடியோஸை நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஏன் வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வரும். எனக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆனதால் என்னால் போட முடியல. ஸோ இப்போ இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸான வீடியோஸ் இனிமேல் வந்துனே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா virbo.wondershare.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், ஜென்ரேட் என்கேஜிங் ஏஐ வீடியோஸ் இன் எ மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான வீடியோஸை நம்ம இந்த இடத்துல நம்ம எளிமையாக உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இதில் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே இருக்கிற இந்த ப்ராடக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், நம்ம டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் மொபைல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விர்போ ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே. ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் இது. எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஃபியூச்சர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த virbo.wondershare என்னென்ன இருக்குது அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஐ அவதார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கான கேரக்டர் நம்ம அவங்களே கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் கஸ்டமர் ரெடி பண்ணுறதா கூட நம்ம ரெடி பண்ணி அதில் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஏஐ வாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 300+ வாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 90 கண்ட்ரிஸ் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவும் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிந்தி லாங்குவேஜ் இதில் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் லாங்குவேஜ் இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது தமிழ் லாங்குவேஜ் தான். தமிழ் தான் நம்ம வீடியோஸ் மேக் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷனல் கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோஸ் ஃபேஸ்லெஸ்ஸாக நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது 2 வாய்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நிறைய வாய்ஸ் ஆட் பண்ணினே இருக்காங்க. ஸோ இவங்க ஃபியூச்சரில் இன்னும் எப்படி நம்ம ரியலிஸ்டிக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான யோசனையில் தான் இவங்க நிறைய வாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துன்னு வராங்க. ஸோ இதை தாண்டி அடுத்து பாருங்கள், ஏஐ வீடியோ டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. 40+ லாங்குவேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உருவாக்கின வீடியோஸை நம்ம எந்த லாங்குவேஜுக்கு வேணால் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த ஒரு டூலை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி நமக்கு இது வந்து நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபியூச்சரில் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கான வீடியோஸை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஐ ஸ்கிரிப்ட் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டகிரேட்டட் வித் ChatGPT 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ChatGPTக்கு தனியாக நம்ம பே பண்ணிவிட்டு அதில் போய் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேக்கேஜிலே நமக்கு இந்த ChatGPT 4.0 நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஏஐ டாக்கிங் ஃபோட்டோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே லிப் சிங்கிங் எஃபெக்ட் மூலிமா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஸ்டம் ஏஐ அவதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் ட்வின்ஸை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இல்லாத உங்கள் வாய்ஸை மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்படியே அங்கே வந்து ட்வின்னாக உருவாக்கி அவங்க பேசுகிற மாதிரி பண்ண எப்படி இருக்கும்? ஸோ நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் ட்வின்ஸை இவங்க உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த கஸ்டம் ஏஐ அவதார்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் கிரியேட் பண்ணுறாங்க. பட் இந்த இதில் பார்த்தோம்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அடுத்து ஏஐ வீடியோ டெம்ப்ளேட். ஸோ நம்மளுக்கான டெம்ப்ளேட்ஸ் உள்ள நிறையா இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அடுத்து பாருங்கள், PPT to வீடியோ. ஸோ இந்த மெத்தட் எப்படி வீடியோஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோஸ் போடுறேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அடுத்து பாருங்கள், ரிசோர்ஸஸ் ஆப்ஷனில் ஹாட் டாபிக்ஸில் பாருங்கள், முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே கொடுத்துக்கிற இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்ற இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை கொடுத்து அதுக்கான ஸ்பீச்சை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கே நம்ம வந்துடலாம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் நம்ம டெஸ்க்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கொடுத்துக்கிற இந்த ஃப்ரீ டவுன்லோடுன்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் பண்ணும்போது நீங்கள் மொபைல் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆன்லைனில் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து பாருங்கள், ஃப்ரீ டவுன்லோட் அண்ட் ஜென்ரேட் ஏஐ வீடியோஸ் ஆன்லைன்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஃப்ரீ டவுன்லோட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஜெனரேட் ஏஐ வீடியோ ஆன்லைன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப் ப்ரௌசர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீ டவுன்லோட கிளிக் பண்ணி பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் இந்த ஜென்ரேட் ஏஐ வீடியோஸ் ஆன்லைனில் இதை கிளிக் பண்ணி பண்ணும்போது என்ன ஒரு புதுசாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய நியூ ஃபீச்சர்ஸை கொண்டு வருவாங்க. அது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஆன்லைனில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்ற ஆப்ஷன் எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் வெர்ஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிகமான ப்ராசஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நான் வந்து ஸ்மால் ப்ராசஸ் தான் பண்ண போடுவேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வெப் ப்ரௌசரில் நீங்கள் உங்களுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் இந்த virbo.wondershareல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நீங்க இந்த ஃப்ரீ டவுன்லோட கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல உங்க அக்கவுண்ட் காட்டும். நீங்க சைன் இன் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடில் ஹோம், டெம்ப்ளேட், மை கிரியேஷன்ற 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஹோம் ஆப்ஷனில் தான். இதில் இந்த கிரியேட் வீடியோன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே பாருங்க, ஏஐ ஸ்கிரிப்ட், டாக்கிங் ஃபோட்டோஸ், வீடியோ டிரான்ஸ்லேட் அண்ட் எக்ஸ்போர்ட் அவதார் ஒன்லின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா நம்ம சாட் ஜிபிடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கான ஸ்கிரிப்டை நம்ம உருவாக்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க, பேஸ்ட் அண்ட் என்டர் த ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கான ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிட்டு, இது நம்மளுக்கு எப்படி வேணும், ஷார்ட் அண்டாக வேணுமா, இல்லைனா எக்ஸ்பெண்டாக வேணுமா, இல்லை ப்ரொஃபஷனலாக வேணுமான்றதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி நான் ஒன்று காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே எடுத்து இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இது உங்களுக்கு ஷார்ட் அண்டாக வேணுமா, எக்ஸ்பேண்ட், ப்ரொஃபஷனல், என்கேஜிங், ஹாப்பியர் அண்ட் ரீரைட்டன் பண்ணணுமான்னு கேட்குது. இந்த ரீரைட்டன் ஆப்ஷன்லாம் நம்ம பிளாக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய நம்ம பண்ணியிருப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் ஓனாக மாற்றணும்னா இந்த ரீரைட்டன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே நிறைய வார்த்தைகள் சேஞ்ச் ஆகி அதில் இருக்கிற அர்த்தங்கள் ஒன்றா தான் இருக்கும். பட் வார்த்தைகள் மட்டும் வேறையாக மாறி நமக்கான ஓன் ஸ்கிரிப்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இந்த ரீரைட்டன். உங்களுக்கு வேணும்னா இந்த ரீரைட்டன் ஆப்ஷனா உங்கள் காம்படிட்டர் யாரோ அவங்கள்ட்ட எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஏஐ ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள், டாக்கிங் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோஸ் உள்ள இன்சர்ட் பண்ணி நமக்கு தேவையான லிப்ஸிங்கை நம்ம இதில் நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி என் ஃபோட்டோஸை செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் இதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் உங்களோட அப்லோட் பிக்சரை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கிறதோட கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிறதோட கொண்டு வந்து நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வீடியோஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இது எதனா ஒரு சின்ன இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், வீடியோ டிரான்ஸ்லேட். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கிரியேட் பண்ண வீடியோஸ் எடுத்து இதில் உள்ள இன்சர்ட் பண்ணி அதை நம்ம வேறு லாங்குவேஜுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா தமிழுக்கு அதிகமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்போதைக்கு. ஏன்னா இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தி ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுது. பட் தமிழ் கன்வெர்ட் ஆகும்போது அதிகமான நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இது வந்து வர மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபியூச்சரில் இதுக்கான அப்டேட் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், எக்ஸ்போர்ட் அவதார்ஸ் ஒன்லின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா இது பார்க்கும்போதே தெரியுது, இது கிரீன் ஸ்க்ரீனில் மேக் பண்ணி நம்ம தனியாக வேறு ஏதாவது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கைன் மாஸ்டர், இன்ஷாட் ஆப்லாம் இருக்குது. அதில் கொண்டு போய் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி இந்த கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபிலிமோரா, அடோப், டாவின்சிலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுலேயும் இந்த கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த கிரியேட் வீடியோன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் நம்ம எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் லாங் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்களா, அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா செகண்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிரியேட் வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம விர்போ Wondershare உடைய எடிட்டிங் செஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான மாதிரி நம்ம வீடியோஸை நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டு லேயரில் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே மேலே கொடுத்துக்கிற அவதார்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நான் அவதார்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போ நம்ம பார்த்த இந்த கேர்ள் மாதிரியே நிறைய கேர்ள் இருப்பாங்க, நிறைய பாய் இருப்பாங்க. அண்ட் மேலே பார்த்தோன்னா நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபேவரட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கமெண்டட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸ்டு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸோ டாக்கிங் ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இவங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த கேரக்டர் இந்த இடத்துல வந்துருவாங்க. வந்த உடனே இவங்க எப்படி பேசுகிறாங்கன்றத பாருங்கள். அண்ட் கீழே இருக்கிற இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த கேர்ள் போயிட்டு இந்த பாய் வந்துருவார். ஸோ இது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதை தவிர நாம் இந்த கேரக்டர் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இது பெருசாகணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரொட்டேட் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் ப்ரோ, நார்மலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் பொசிஷனில் வச்சுக்கிங்க. மோஸ்ட்லி இந்த எடிட்டிங்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவை அவசியமே கிடையாது. இது எல்லாமே ஏஐ பார்த்துக்கும். அண்ட் அடுத்து பாருங்கள், பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை ப்ரோ எனக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் வேணாம், ப்ளைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை தவிர இன்னும் நிறைய பேக்ரவுண்ட் வந்து கஷ்டமாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற பேக்ரவுண்டை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அந்த பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா அப்டேட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த குத்துற இந்த ஆப்ஷன் பாருங்கள், டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க பேசும்போது யாரும் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ப்ளைனாக உருவாக்குறதுனால உருவாக்கிக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அண்ட் இதை என்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் ஆப்ஷன் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆஷிஷும் உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன ஸ்டிக்கர்லாம் இருக்கும், இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அதை நம்ம அப்படியே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா வீடியோஸ், பிக்சர்ஸ், ஆடியோஸ், இன்னும் நமக்கு வெளியேருந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அந்த ஆப்ஷன்லாம் இந்த இம்போர்ட் ஆசெட்டை கிளிக் பண்ணி தான் நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் அதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வெளியேந்து கூட கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் தான் உருவாக்கி இருக்கிறோம். அடுத்து பார்த்தா நம்ம செகண்ட் லேயர் உருவாக்கணும். இதுக்கு நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய வந்து ஸ்டோரி போர்டில் நிறைய காட்டுது. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவலாக இவங்க பேசுகிற மாதிரி இருக்கணுமா, இல்லைனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் எதனா காட்ட விரும்பினீங்கன்னா இந்த செஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே கீழே நிறைய செஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் இருக்கிறது இதே கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த செகண்ட் லேயரில் பாருங்கள், நம்ம கிளிக் பண்ண அந்த லேயர் வந்து உட்காந்துருச்சு. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் பேசுகிற மாதிரியே நீங்கள் இங்கே பேசலாம். பட் இந்த லேயரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அங்கே என்ன ஷோ பண்ண விரும்புகிறீங்களோ, அதாவது நீங்கள் சொல்ல வர விஷயத்தில் என்ன இமேஜஸோ இல்லை வீடியோஸோ நீங்கள் ஷோ பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு லேயராக உருவாக்கி அதை நீங்கள் ஒரு வீடியோஸாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்லெஸ் இல்லாத வீடியோஸை நீங்கள் உருவாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இங்கே கீழே பாருங்கள், இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் உருவாக்கினா அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து உள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கீழே பாருங்கள் ஏஐ ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த ChatGPT 4.0 எங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் நம்ம எந்த மாதிரி வேணுன்றதை உருவாக்கிட்டு இந்த அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அந்த ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல வந்துடும். அண்ட் அடுத்தும் அதே ப்ராசஸ் தான், ஏஐ டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும் பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஆடியோ அப்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ரோ நான் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, என்கிட்ட வந்து ஆடியோ தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடியோ அப்லோடுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆடியோ உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் உங்களோட வீடியோஸ் நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வீடியோஸில் இருக்கிற அந்த ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து லைவாக பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் ரெக்கார்டிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லைவாக நீங்கள் மைக் செட்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அழகாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைவாகவே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆடியோ வந்து நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைனா இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பட் இதில் இருக்கிற டெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கிலீஷில் தான் ஒரு இருக்குது, தமிழில் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ தமிழில் பார்த்தோன்னா இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான ஸ்கிரிப்டை நம்ம நிறைய ப்ராசஸில் நம்ம பண்ணலாம். ஸோ ஜெமினிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிறைய வெப்சைட்டில் பார்த்தோம்னா தமிழில் நிறைய ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கார்ட்டூன் வீடியோஸை உருவாக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோரிஸை கூட எடுத்துகிட்டு வந்து இதில் காப்பி பண்ணி ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கார்ட்டூன் இதில் நீங்கள் உருவாக்கலாம். இல்லைனா வந்து முகத்தை கட்டாமல் எதனா ஒரு நியூஸஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும், இல்லை எஜுகேஷன் வீடியோஸ் மேக் பண்ணணும்னு நினச்சனா கூட இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ முகத்தை கட்டாமல் உங்களால் எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கு வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாங்குவேஜ், ஜெண்டர், சீன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லாங்குவேஜில் பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துல 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வந்து பார்த்தோன்னா 6 இது எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஸோ மொத்தம் 8 இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு வாய்ஸாக கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வாய்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வாய்ஸ்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிய புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸோ பிகினராக வரவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கிற எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் எனக்கு வேணாம் ப்ரோ, இது வந்து பெய்டாக இருக்குது நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த virbo.wondershareலேயே நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் இது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சி நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக பண்ணணும்னா நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் கன்சிஸ்டண்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்ம எடிட் பண்ணலான்றது உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஓகே, ஃபைனலாக நம்ம வாய்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்பீட் அண்ட் பிச் அண்ட் வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் வீடியோஸ் பார்த்தோம்னா ஏஐ யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி எனேபிள் ஆகாமல் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிச்சஸை நம்ம கொஞ்சம் டிஃபர் பண்ணணும். ஸோ பிச்சஸ் அண்ட் ஸ்பீடஸை நம்ம டிஃபர் பண்ணும்போது ஸோ நமக்கான வாய்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் யூனிக்காக ஆகும். ஸோ அப்படி யூனிக்காக ஆகும்போது நம்மளுக்கான பிரச்சனையே யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வராது. இது வந்து ப்ரோ லெவலில் யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் பிகினராக வரவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே கொடுத்துக்கிற அந்த ஸ்பீட் அண்ட் ஸ்பீச்சை அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ சில பேர் இந்த பிக்சர்ஸ் சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது அவங்க வந்து யூனிக்காக இருக்கும்போது அதுக்கான ப்ராப்ளம் அதில் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மோஸ்ட்லி ஏஐல பார்த்தோம்னா பிரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யாரும் இந்த பிரச்சனை அதிகமாக வரதில்ல. ஃப்ரீ வெர்ஷனில் பிகினர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் நிறைய டூல் இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணும் பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா யூனிக்காக இருக்காது. அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸும் போயிருக்கும். ஸோ இதனால் யூடியூபே ரோபோட் ஆட்டோமேட்டிக் கண்டுபிடிச்சி ஆல்ரெடி இந்த வாய்ஸ் இருக்குது, இது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ப்ராசஸ் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு மேலே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மைக் ரேஷ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம உருவாக்கின வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நான் ப்ரீவியஸாக உருவாக்கின வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அண்ட் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இ-காமர்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் பண்ண போகிறீங்களா, எக்ஸ்பிளைனர்னா எஜுகேஷன் டிசைன் பண்ண போகிறீங்களா, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க, சோஷியல் மீடியா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க பார்த்தோம்னா எல்லாமே வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் பே பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக வரவங்க என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது ப்ரோன்னு நினைக்கிறவங்க ஸோ இதை தவிர்த்துட்டு வேறு எதனா ஒரு நியூ மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் போகிற வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதுவே நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்ரேட் ஏஐன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ரிசோர்ஸஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரேட் ஏஐ ஆன்லைன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன்லைனில் வெப் ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் இருக்கும். பட் ஆன்லைனில் பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்றது நியூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இந்த மாதிரி நியூவாக வர எல்லா ஐட்டமும் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹை இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஹை லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமான ப்ராசஸ் லோடு கொடுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த ஃபேஸ்லெஸ் வீடியோஸை எப்படி நம்ம சிம்பிளாக ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாமா இல்லை ஆன்லைனில் யூஸ் பண்ணலாம்ன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேஸ்லெஸ் வீடியோஸை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்தோன்னா ப்ரைசிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ப்ரைஸை நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் இதை குறிப்பிட்ட மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் போனோம்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பேபால் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஒரே இடத்துல உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உருவாக்கிக்கிங்க. இது வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான ப்ராசஸும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ப்ராசஸ் பற்றி தெரியணும்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.